அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிராம உதவியாளருக்கு அப்ளிகேஷன் வந்துடுச்சு. அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். இப்போது நம்ம செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டோன்னா பார்த்தீங்கன்னா, அதில் மொத்தம் வட்டத்தின் வாரியாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் காலி இடங்கள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிராமத்தின் பேர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? செங்கல்பட்டு ஊரில் பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்குது. திருப்பூர்லையும் 0 தான் இருக்குது. மதுராந்தகத்தில் பார்த்தீங்கன்னா 23 போஸ்ட் இருக்கு. சரிங்களா? மொத்தம் மதுராந்தகத்தில் 23 போஸ்ட் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா செய்யூரில் பார்த்தீங்கன்னா 9 போஸ்ட் இருக்கு மொத்தம். சரிங்களா? அங்கே மொத்தம் 9 போஸ்ட் இருக்கு. அப்புறம் தாம்பரத்தில் பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட் மட்டும்தான் இருக்குது. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கௌரிவாக்கம் 1, மூலச்சேரி 1. அப்புறம் வடலூரில் பார்த்தீங்கன்னா 6 போஸ்ட் இருக்குது. சரிங்களா? மொத்தம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 41 போஸ்ட் இருக்குது. செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் மொத்தம் 41 போஸ்ட் இருக்குது. இப்போது இதுக்கு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அப்ளிகேஷன். சரிங்களா? இதை நம்ம எப்படி ஃபில்அப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்பம் போட்டிருக்காங்க. அதுக்கு நமக்கு தேவையான பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ தேவை. சரிங்களா? ஃபோட்டோ ஒன்று தேவை. அப்புறம் விண்ணப்பதாரின் பெயர், நம்ம பேர் அனுவும் அந்த பேர் அங்கே போட்டுருங்க. அப்புறம் தந்தை இல்லை கணவர், ரெண்டுத்தில் யாரும் ஒரு பேர் அங்கே போட்டுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கரண்ட்டாக இருக்கிற முகவரி அட்ரஸை போடணும். சரிங்களா? இப்போ நம்ம கரண்ட்டாக எங்கே இருக்கோமோ அந்த ஒரு அட்ரஸை போட்டிருந்தாங்க. அப்புறம் நீங்கள் பிறந்த தேதி போடணும். அப்புறம் உங்களுடைய வயது, என்ன வயதோ அந்த வயது அங்கே போட்டுருங்க. அப்புறம் உங்கள் பாலியலம் கேட்டிருக்காங்க. ஆண் ஆண் கொடுத்துருங்க, பெண்ணான பெண் கொடுத்துருங்க. அப்புறம் வந்து நமக்கு வகுப்பு சான்றிதழ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அது நம்ம வகுப்பு சான்று வந்து என்ன சான்று பிரிவோ நீங்கள் அந்த பிரிவு போட்டுருணும். சரிங்களா? பின்னாடி சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருக்காங்க. ஆமுன்னா ஆமுன்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவைன்னு கேட்டிருக்காங்க. ஆமுன்னா ஆமுன்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. சரிங்களா? அப்புறம் வந்து முன்னாள் இராணுவத்தினரான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆமுன்னா ஆமுன்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. அப்புறம் பணியிடம் சேரும் கிராமம்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன கிராமத்துக்கு சேர ஆசைப்படுறீங்களோ அந்த கிராமம் பேர் அங்கே போட்டுருங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய சொந்த ஊர், சொந்த மாவட்டம் பார்த்தீங்களா, அது கேட்டிருக்காங்க. சொந்த இருக்கிற மாவட்டம்னா மாவட்டமாக அந்த மாவட்டம் போடுங்க, என்ன வட்டமோ அந்த வட்டம் போடுங்க. சொந்த கிராமம்னா கிராமம் அந்த கிராமத்தை பேர் போட்டுருங்க. சரிங்களா? அப்புறம் வந்து இப்போது உங்களுக்கு வந்து தொடர்பு விவரங்கள் கொடுத்துருக்காங்களா, அதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர், என்ன நம்பர், உங்கள் மொபைல் நம்பர் போட்டுருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மின்னஞ்சல், உங்களை ஜிமெயில் கேட்டிருக்காங்க, ஜிமெயிலும் போட்டுருங்க. சரிங்களா? அப்புறம் உங்களுக்கு கல்வி தகுதி கேட்டிருக்காங்க. இதோட கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10வது வந்து குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தோல்வி இருந்தாலும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு என்ன இது வச்சுருக்கீங்களோ, என்ன படிச்சிருக்கீங்களோ அதில் சான்று வச்சுருக்கணும். சரிங்களா? சர்டிஃபிகேட்டை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து மிதிவண்டி ஓட்டும் திறன் பெற்றவரா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. அப்புறம் இருசக்கர லைசன்ஸ் வச்சுருக்கீங்களா, ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னு கொடுங்க. வச்சுருந்தீங்கன்னா லைசன்ஸோட நம்பர் அங்கே எழுதி விட்ருங்க. அப்புறம் வந்து அது செல்லுபடி காலம் கொடுத்துருப்பாங்க, அதிலே வேலிடேட் கொடுத்துருப்பாங்க, அது நம்ம அங்கே போட்டுருங்க. அப்புறம் நீங்கள் எந்த நாளில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த நாள் போட்டுருங்க. எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த இடமும் போட்டுருங்க. அப்புறம் இங்கே வந்து விண்ணப்பதாரின் கையொப்பம் வந்து உங்களோட சிக்னேச்சர் போட்டு விட்ருங்க. சரிங்களா? அப்புறம் வந்து வட்டாட்சியர் போட்டு நீங்கள் என்ன வட்டமோ அந்த வட்டம் போட்டிருங்க. சரிங்களா? நீங்கள் செங்கல்பட்டோ இல்லை கள்ளக்குறிச்சியோ அந்த மாதிரி சரிங்களா? வட்டம் போட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு இன்னும் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பாய்.